ஒரு நிமிஷம் இருங்க. மெயின் விஷயம் பேசாமையே போறீங்களே. என்ன மெயின் விஷயம்? சம்பள மேட்டர் பேசாமையே போறீங்க. சம்பள மேட்டர்ல என்ன இருக்கு சார்? என் வேலையை பார்த்துட்டு உங்க அக்காவே போட்டு கொடுக்க போறாங்க. ஆ, நான் போய் என் லக்கேஜ் எடுத்துட்டு வந்துடுறேன். வார்டன் இன்னைக்கு ஊருக்கு போறாங்க, வந்து பேசிக்கலாம். இதெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி உருப்பட போகுதோ தெரியலையே. எஸ் சிஸ்டர். நீங்க அவ மேல அவ்வளவுலாம் ஃபீல் பண்ண வேண்டாம் பிரதர். ஏன் சிஸ்டர்? பொண்ணு அழகா இருக்கா, அப்பாவியா இருக்கா. ஓ, அடி போடுறது தப்பா? அது பலிகடா பிரதர். பலிக்கடாவா? ஆமா, அத நடு வீட்ல நிறுத்தி வச்சுக்க ஆசைப்படக்கூடாது. புரியுதா? புரியல சிஸ்டர். இந்த பொண்ணை பார்த்த உடனே எதுக்கு மடக்கி போட்டேன் சொல்லு? தெரியலையே. நாம கொலை பண்ணி போட்ட அந்த ஆண்டியோட பொண்ணு எப்படி இருந்தா? எப்படி இருந்தா? ஏறக்குறைய இவ ஜடையில தானே இருந்தா, ஞாபகம் இல்லையா? ஆமா, இவ்வளவு மாதிரி தான் இருந்தா. நாம அந்த பொண்ணை கொலை பண்ணும்போது இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டியும் அந்த பொண்ணு பேர்ல தான் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவளை கொன்னு இருப்போமா? மாட்டோம். இங்க வந்த பின்னாடி அந்த அம்மா உயிரை படிச்ச பிறகு அந்த பொண்ணு உயிரோட இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தோணிச்சா இல்லையா? தோணுச்சு. அந்த அம்மா அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு சொன்னப்போ நாமளே ஒரு நம்பரை கொடுத்து அந்த அம்மா பேசும்போது நானே அந்த அம்மாவோட பொண்ணு மாதிரி பேசி நம்ப வச்சோமா இல்லையா? ஆமாக்கா, அந்த அம்மாவை இது வரைக்கும் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கே கூட்டிட்டு போகாம அவகிட்ட பேச வைக்காம அவங்க வீட்டுக்காரரை மெயின்டைன் பண்ணதுனால அந்த அம்மாவுக்கு தான் பொண்ணோட வாய்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாது. அதனால நீ பேசுனது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்ப வாய்ஸ் வரைக்கும் ஓகேன்றதால நான் பொண்ணு வாய்ஸ்ல பேசினேன். இப்ப வக்கீல் கிட்ட போகும்போது அம்மாவையும் பொண்ணையும் நேருக்கு நேரா உட்கார வைக்கணும். அங்க ஒரு பொண்ணு வேணும்ல? வேணும். அந்த பொண்ணு தான் இந்த ரேணுகா. இந்த பொண்ணு அவங்க பொண்ணா நடிக்க ஒத்துக்கணுமே. அவ ஒத்துக்க வேண்டாம், நாம ஒத்துக்க வச்சிடுவோம். என்னாச்சு? எனக்கு தலையே சுத்துது. என்னன்னு சொல்லு. அந்த அம்மா பொண்ணு பேர் என்ன? ரேஷ்மா. அந்த பொண்ணுக்கு ஐடியெல்லாம் இருக்கும்ல? இருக்கும். அதுல ரேஷ்மா போட்டோ இருக்கும்ல? இருக்கும். அந்த முகத்துக்கும் இந்த முகத்துக்கும் ஜாட சாயல் இருந்தாலும் வக்கீல் கிட்ட உட்காரும் போதும் சரி, அந்த அம்மா கிட்ட உட்காரும் போதும் சரி, இது வேற பொண்ணுன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்களா? உனக்கும் மூளை வேலை செய்து போல இருக்கு. பின்ன செய்யாதா? அம்மாவும் பொண்ணும் ஒரு கட்டத்துல பேசிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா இவ பேசுனா வாய்ஸ் மாறின விஷயம் தெரியாதா? அது மட்டும் இல்ல, ரேஷ்மாக்கு தெரிஞ்ச குடும்ப விஷயம் எல்லாம் ரேணுகாக்கு தெரியுமா? தெரியாது. அந்த அம்மா அத பத்தி கேட்டா கூட ரேணுகா மாட்டிப்பா இல்ல? பின் இல்லையா? அதெல்லாம் யோசிக்காம இருப்பனா பிரகாஷ்? யோசிப்பேன்னு தெரியும்க்கா, ஆனா என்ன யோசிக்கிறேன்னு தெரியணும்ல. இது வரைக்கும் நீ சொன்ன இடத்துல எல்லாம் மீட்டிங்ஸ் நடக்கும். எல்லாரும் ரேணுகாவை ரேஷ்மான் தான் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்லுவாங்க? சொல்லுவாங்க. அவ பேசினா தானே வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியும். இனி அவ வாழ்நாள் முழுக்க பேசவே மாட்டா. என்னக்கா சொல்ற? ஆமா, நான் எல்லாம் பிளான் பண்ணிட்டேன். இவ தான் ரைட் சாய்ஸ். இவ வேலைக்கு சேருவா. நம்ம கூட இருக்கும் போதே பப்ளிக்ல ஒருத்தன் வந்து இவ மூஞ்சில ஆசிட் ஊத்திட்டு போவான். முகம் கொலாப்ஸ் ஆயிடும். பேச்சு வராம இருக்கிறதுக்கு என்கிட்ட மெடிசன் இருக்கு. எல்லாமே ஆக்சிடென்ட் மாதிரி நடக்கும். பொண்ணு கொஞ்சம் சுயநினைவு தப்புனதால மென்டலி டிசார்டர்ட் பேஷண்ட் மாதிரி இருப்பா. அவங்க அம்மா கிட்ட மொத்த சொத்தம் அவங்களுக்கே கிடைச்ச மாதிரி பில்டப் கொடுப்போம். அந்த அம்மா நீ எது கேட்டாலும் வாங்கி தரோம். கொஞ்ச நாள்ல அந்த அம்மாவை காலி பண்ணிட்டு இந்த எல்லா சொத்தையும் நாம் அடிச்சிடலாம். என்ன சொல்ற? அக்கா சூப்பர்க்கா. எங்க உன் காலகாமி? ஏய், என்ன பண்ற? எழுந்துருடா. புத்திசாலித்தனமா இருக்கிறவங்கள பாராட்டிதான் ஆகணும். நீ நிஜமா புத்திசாலிதான்க்கா. இருக்கட்டும், எழுந்திரி. மாட்டேன். உனக்கு மட்டும் எப்படி இப்படி நல்லா வேலை செய்யுதுன்னு தெரியணும். என்னடா வேலை செய்து? மூளை எப்படி இவ்வளவு கிரிமினலா வேலை செய்யுதுன்னு தெரியணும். எல்லாம் அவன் செயல். நீங்க போன்ல சொன்ன எந்த விஷயமும் எனக்கு கிளியரா புரியல. என்ன விஷயம்னு கேட்கத்தான் உங்களை நேர்ல வர சொன்னேன். என்ன விஷயம் என்கிட்ட பேசணும்? நான் ஆரம்பத்திலிருந்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க சார். சமீபத்தில் விஐபிஸ் ஹார்ட் அட்டாக்ல இறந்ததா
டிவியில நியூஸ் பாத்தீங்களா சார்? ஆமாம் பார்த்தேன். ஆர்டிஸ்ட் சாந்தகுமார் அவரோட தோட்டத்துல ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. அதே மாதிரி எக்ஸ் எம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தப்போ ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு. ஓகே, இத பத்தியெல்லாம் என்கிட்ட ஏன் பேசணும்னு தான் புரிய மாட்டேங்குது. அவங்க 2 பேரோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் நார்மலா வந்திருந்தா நான் உங்களை சந்திக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காது சார். வாட் யூ மீன்? அவங்க 2 பேர் டெத்துக்கு பின்னாடியும் அட்டாமிக் பவர் சம்மந்தப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சதும் அட்டாமிக் எனர்ஜி ரிசர்ச் ஆஃபீஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆன உங்களை ஒரு வாட்டி சந்திச்சா நல்லா இருக்கும்னு வந்தேன் சார். ஹார்ட் அட்டாக்ல அவங்க செத்ததுக்கும் அட்டாமிக் பவருக்கும் என்ன சம்பந்தம்? அதை பத்தி பேசத்தான் சார் நான் இங்க வந்தேன். இந்த ரிப்போர்ட்டை கொஞ்சம் பாருங்க. ரியலி இப்படி நடந்திருக்குதா? ஆமா சார். ரிப்போர்ட்டை வாங்கினதும் ஷாக் ஆகி ப்ரிசர்வ் பண்ணப்பட்ட அந்த 2 பேரோட ஹார்ட்டையும் பார்த்தேன் சார். கருத்து போய் ஹார்ட் இரும்பு மாதிரி ஆயிருந்தது. ஹார்ட் இந்த மாதிரி ஆனதுக்கு என்ன காரணம்னு டாக்டர் சொல்றாங்க? டியூ டு அட்டாமிக் ரேஸ்னு தீர்மானமா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை பத்தி தெரிய வந்ததும் நம்ம ஊர்ல அட்டாமிக் ரிசர்ச்சர்னு நீங்க ஒருத்தர் தான் இருக்கீங்க. உங்களை ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி மனுஷனோட இதயம் இந்த மாதிரி கருப்பா இரும்பு மாதிரி ஆகிறதுக்கு எந்த அட்டாமிக் ரேஸ் காரணமா இருக்க முடியும்னோ அது எப்படி லீக் ஆக முடியும்னோ கமிஷனர் விசாரிச்சுட்டு வர சொன்னாரு. அட்டாமிக் ரேஸ்னு மொட்டையா சொன்னா புரியாது, அப்படி கண்டுபிடிக்கவும் முடியாது. பெட்டர் நீங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிற ஹார்ட்டை ரிசர்ச்சுக்கு அனுப்புங்க, அவங்க செக் பண்ணட்டும். எந்த அணுக்கதிரால இப்படி ஆயிருக்குன்னு அதுல தெரிஞ்சிருமா சார்? தெரிஞ்சிரும். ரிசர்ச்சுக்கு எங்க அனுப்பணும் சார்? அட்டாமிக் பவர் ஸ்டேஷனோட ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. தாங்கள் பாக்கத்துல இருக்குல்ல, அங்க வேண்டான்னு கமிஷனர் ஃபீல் பண்றாரு சார். ஏன்? இது சம்பந்தப்பட்ட மரணங்கள் இந்த ஊர்ல நடக்குதுன்னா இங்கேயே போலீஸ் விசாரணை வேண்டான்னு சொன்னாரு. அப்படின்னா வேற ஊர்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்டை பிடிங்க. அதான் சார் பிளான். வேற எங்க இருக்கு, எத்தனை இருக்குன்னு தெரியல. நம்ம நாட்டுல மொத்தம் 5 இடத்துல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ஸ் இருக்கு. எங்கெங்க சார் இருக்கு? ராஜஸ்தான்ல கோட்டா அப்படிங்கிற ஊர்ல ராணா பிரதாப் சாகர் ஸ்டேஷன், யூபியில நரோரா அட்டாமிக் பவர் பிளான்ட், குஜராத்ல காக்ராபார் அட்டாமிக் ஸ்டேஷன், மும்பைல தாராபுரா ஸ்டேஷன், இங்க தாங்கல்பாக்கம். அதான் வேண்டான்னு சொல்றீங்களே? ஆமா சார். நான் கமிஷனர் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பவர் ஸ்டேஷனுக்கு போய் ரிசர்ச்சுக்கு கொடுக்குறேன் சார். ஓகே. அங்க யாருக்கிட்ட சார் பேசணும்? அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல சீஃப் டெக்னீஷியன் கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே சார். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல அட்டாமிக் ரேஸால இதயம் இரும்பு மாதிரி மாற வாய்ப்பு இருக்கா சார்? டெலி இன்ஃப்ரான்னு ஒரு அல்ட்ரா ரேஸ் இருக்கு, அதுக்கு பொசுக்கிற தன்மை இருக்கு. ஒருவேளை அந்த கதிரால பாதிக்கப்பட்டிருந்தா இதயம் ஒரு சில வினாடிகளுக்காவது வலியை ஏற்படுத்தியிருக்கும். அப்படி வலி வந்திருந்தா ரத்த ஓட்டம் தடப்பட்டிருக்கும். அதெல்லாம் எதுவுமே நடக்கல சார். ஸ்பாட் டெத். வித்தின் a செகண்ட்ல ஹார்ட் பொசுங்கி இருக்கு. அதுதான் புரியுது. அது டெலி இன்ஃப்ரா அல்ட்ரா ரேஸோட வேலை இல்ல, இது வேற ஏதோ பிரச்சனை. அது என்ன பிரச்சனையா இருக்கும்? இதயம் பொசுங்குற மாதிரி அணுக்கதிர்களை எதில் இருந்தாவது பாய்ச்ச முடியுமா சார்? அது தெரியல. முதல்ல ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிப்போர்ட் வரட்டும், நீங்க போய் கொடுங்க. ஓகே சார். ம். நான் வரேன் சார். ஹலோ சார், நான் தான். அறிவு கெட்டவனே, ஒரு வாட்டி போனை கட் பண்ணா புரிஞ்சிக்க வேண்டாம். 100 வாட்டி போன் பண்ற. அது இல்லை சார். எதுவும் பேசாத, போனை வை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன பண்ணிட்டு இருக்க? இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட இருந்தேன், நீ கூப்பிட்டேன்னு தான் வந்தேன். இந்த மருந்து உங்களுக்கு சூட் ஆகுதா? ஆ, சூட் ஆகுது.
நேத்தும் போட்டனே. எத்தனை மணி நேரம் மயக்கத்துல வச்சிருக்கு? 22 மணி நேரம். வெரி குட். அந்த பாக்கி 2 மணி நேரம் அவங்கள ஃப்ரெஷ் அப் பண்றதுக்கு போதும். டெய்லி இன்ஜெக்ஷன் கொடுக்கணுமா? ஆமா. நாம இப்படி ஒரு பொண்ணை கேர்டேக்கரா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்ன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியக்கூடாது. ஏன் புரியுதா? தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி டிஸ்கஷன்ல லாயர் கூட உட்கார வைக்கிறப்போ சிக்கலாயிடும். ஆமா. இவளை பார்த்தா ரேணுகா மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டா மொத்த பிளானும் கொலாப்ஸ் ஆயிடும். சரி, இப்ப ரேணுகா என்ன பண்றா? சாப்பிடுறா. அவகிட்ட நைஸா வேற ஒரு விஷயத்த பத்தி பேச போறேன். என்ன பேச போற? அப்தருக்கு உடனடியா ஒரு பொண்ணு வேணுமா? ஏன்? யாரோ ஒரு ஆபீசர் கையெழுத்து போட மாட்டேங்கிறானா. அதுக்கு இந்த பொண்ணு கிடைச்சிருக்கிற விஷயத்த நான் சொன்னேன். ஏதாவது வேலை சொல்லி அனுப்பு. நான் இங்க மயக்க மருந்து கொடுத்து அந்த ஆபீசருக்கு அனுப்பி சைன் வாங்கிக்கிறேன்றான். நீ ஏன் ஒரு மாதிரி ஆக்குற? இது வரைக்கும் நீ செஞ்ச எந்த வேலையாவது நான் அப்செக்ட் பண்ணிருக்கேனாக்கா? இல்ல. இப்ப முதல் தடவை அப்செக்ட் பண்றேன்னு தப்பா எடுத்துக்காதக்கா. என்ன அப்செக்ட் பண்ண போற? இந்த பொண்ணு அப்தர்கிட்ட எல்லாம் அனுப்பாத. ஏன்? ஏன் எதுக்குன்னெல்லாம் தயவு செஞ்சு கேள்வி கேட்காத. அவளை அனுப்பாத, அவ்வளவுதான். ஏன் இப்படி மாறிட்டேன்னு கேட்க போறியா? நான் அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நீ அந்த பொண்ணை பார்த்த ஃபர்ஸ்ட் டைமே அவளை லவ் பண்றேன்னு தெரிஞ்சிருச்சு. எது எப்படியோக்கா, அந்த பொண்ணு எனக்கானவன்னு தோணுது. நீ தெரிஞ்சு பேசுறியா தெரியாம பேசுறியான்னு எனக்கு ஒண்ணும் புரியல. தெரிஞ்சுதான்க்கா பேசுறேன். ஐ அம் இன் லவ் வித் ஹர். நாம இந்த ப்ராப்பர்ட்டியை அடிக்கிறதுக்காக தான் நான் அவளை இங்க வர வச்சேன். நீ கல்யாணம் பண்றதுக்காக இல்ல. இந்த ப்ராப்பர்ட்டி அடிக்கிற விஷயத்துல கூட நீ சொன்ன மாதிரி அவளை யூஸ் பண்ண முடியாது. அப்படின்னா அவ மூஞ்சில ஆசிட் ஊத்த நான் விட மாட்டேன். அவளுக்கு மெடிசின் கொடுத்து மென்டல் ஆக்கவும் விட மாட்டேன். பின்ன எப்படி இந்த ப்ராப்பர்ட்டியை அடிக்கிறது? அவளே கோஆபரேட் பண்ணி ஆன்ட்டியோட மகளா நடிப்பா. அது எப்படி நடிப்பா? அதெல்லாம் ஏன் பொறுப்பு. அவ என் கூட சேர்ந்து வந்து லாயரை மீட் பண்ணுவா, பேசுவா. ஆன்ட்டியோட மகளா நடிச்சு மொத்த பணத்தையும் அள்ளிட்டு வருவா. உனக்கு அவளை முன்னாடியே தெரியுமா? சத்தியமா நீ பார்த்த பின்னாடிதான் நான் பார்த்தேன். பின்ன எப்படி அவ மேல இவ்ளோ லவ் வந்தது? அது வந்து வந்துருச்சு. நீ சொன்ன எதையும் நான் பண்ண மாட்டேன்னு அப்செக்ட் பண்ணா என்ன பண்ணுவ? அப்தர் கிட்ட இந்த விஷயத்த சொன்னா நம்ம டீம் இதுவரைக்கும் இந்த நாட்டுல நுழைஞ்சு என்னென்ன பண்ணிட்டு இருக்குமோ எல்லா விஷயத்தையும் கமிஷனர் ஆபீஸ்ல போய் சொல்லுவேன். என்னாச்சு? என்னாச்சு? கோவமா இருக்கீங்களா? சில பிடிக்காத விஷயம் நடக்கும்போது அவங்களுக்கு பிபி ஏறும் எனக்கா. நான் கதவு தட்டினது பிடிக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சாப்பிட்டியா? சாப்பிட்டேங்க. பாத்திரம்லாம் கூட கழுவி போட்டுட்டேன். வெரி குட். இன்னும் எந்திரிக்கலையா? இல்ல. ரேணுகா, அக்கா, உனக்கு என் தம்பிய முன்னாடியே பழக்கம் இருக்கா? இல்லையே. அப்படின்னா உன் மொபைல்ல என் தம்பி நம்பர் எப்படி இருக்கு? ஹலோ, நான் தான்டா. டேய், இது என்னடா புது நம்பர்? உன் நம்பர் என்னாச்சு? மீட்டிங் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல். கமிஷனர் எல்லாரோட ஃபோனையும் வாங்கி வச்சுக்கிறாரு. அது சரி. என்னாச்சு? ரிசர்ச் ஸ்டேஷன் போனியா? அவங்க ரிப்போர்ட் தர்றதுக்கு 3 மாசம் ஆகுன்னு மெயில் அனுப்பியிருக்காங்க. அப்புறம் வேற ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். என்ன ஏற்பாடு? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு குரூப்புக்கு ஃபாரின்ல இருக்கிற அட்டாமிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட தொடர்பு இருக்கான். அதுல மூவ் பண்ணியிருக்கேன். அவங்க நாளைக்குள்ள சொல்லிடுவாங்க. இப்போ பேசிக் விஷயங்களை மெயில் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அதுல? ப்ரிசர்வ் செய்யப்பட்ட ஹார்ட்டை செக் பண்ணோம். அணுக்கதிர்களால மரணம் ஏற்பட்டிருக்கிறது உண்மைதான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
அந்த கதிர்கள் என்ன ஜாதின்னு ஏதாவது தெரிஞ்சுதா? அந்த கதிர்கள் அட்டாமிக் ரேஸ்ல ஒரு புதுவிதமான அட்வான்ஸ் டைமென்ஷன் வகைன்னு சொல்லியிருக்காங்க. பேரு நாளைக்கு சொல்லுவாங்க. சரி, நாளைக்கு பேர் தெரிஞ்சதும் அதை உடனே கமிஷனர் ஆபீஸ்ல அவரோட பிஏக்கு மெயில் பண்ணிடு. ஓகே, வேற என்ன? இன்னொரு வேலை செய்யணும். என்ன? சில சயின்டிஸ்டுங்க ஒரு புதுவிதமான அணுக்கதிர்களை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நேம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க கிட்ட ஒரு வாட்டி இந்த ரிப்போர்ட்டை காட்டி கன்சல்ட் பண்ணணும். பண்ணிடுறேன். இந்த ரே சம்பந்தப்பட்ட ஆள், அதாவது சயின்டிஸ்ட் யாரா இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணணும். புரியுதா? புரியுது. நான் கமிஷனர் கிட்ட ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி தரேன். ஓகே. நான் சொன்ன மற்ற விஷயங்களையும் ஞாபகம் வச்சிருக்கேல்ல? ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். டோன்ட் வரி. ஓகே. நீ சொன்னது நிஜமா? 100% நிஜம் மேடம். பத்திரிக்கையில விளம்பரம் போடும்போது அதுல உங்க நம்பர் தான் போட சொன்னேன். ஆனா ஃபார்ம் ஃபில்அப் பண்ணும்போது அதுல என் நம்பரை கொடுத்துட்டேன். நான் உங்க விளம்பரத்துல இருந்த நம்பர்ல ட்ரை பண்ணும்போது ஸ்விட்ச் ஆஃப்னு வந்தது. என் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகாதே. அன்னைக்கு பவர் ஷட் டவுன். 3 மணி நேரம் உங்க போன்ல சார்ஜ் இல்லாம இருந்தது. அந்த நேரத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. ரேணுகா, எந்த டைம்ல போன் ட்ரை பண்ணீங்க? ஈவினிங் 4:30 இருக்கும். கரெக்ட் தான். 2 மணிக்கு நம்ம ஸ்ரீபெரும்புதூர்ல இருந்தோம். அங்கிருந்து இங்க வந்து சேர்ந்தப்போ மணி 4. உங்க போன்ல சார்ஜ் போயிடுச்சு, வீட்ல பவர் ஷட் டவுன். ஞாபகம் இல்லையாக்கா? அதுக்கப்புறம் நான் பத்திரிக்கை ஆபீஸ்க்கு போய் விளம்பரம் கொடுத்தவங்களுடைய நம்பரை வாங்கி ஃபீட் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்பரும் அன்னைக்கு ஃபுல்லா ரீச் ஆகல. என் போன்ல நியூ நம்பரை பிளாக் பண்ணிருக்கேன். எனக்கு இவரு தெரியவே தெரியாதுங்க. இவங்க நிறைய சந்தேகப்படுவாங்களா? ஏன் அப்படி கேக்குறீங்க?